அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி எப்படி 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எந்த 7up பாட்டில், பெப்சி பாட்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போது மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோப்பாக வந்து கீழே இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைனா மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம். நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுதான் நம்மளுக்கு பேஸ். இது வந்து நம்ம மூடியாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் ரா எட்ஜஸ்லாம் மேலே கீழே இருக்குல்ல, அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் மூட முடியும். ஏன்னா இப்படியே வச்சுருந்தோன்னா நம்மளால் மூட முடியாது. ஸோ அந்த இப்படி கேர்வ்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்ததும் காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த ரா எட்ஜஸ்லாம். அவ்வளோதான், நம்ம பாட்டில் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மூடி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பாட்டில் ரெடி ஆனதும் இப்போ கொத்தமல்லியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்படியே கொத்தமல்லி எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை இந்த வேர் பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு வேரோடு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழுகி போன கொத்தமல்லி வந்து உள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி அழுகி போன கொத்தமல்லி உள்ளே வச்சு அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் சீக்கிரமாக கொத்தமல்லி கெட்டு போயிடும். இப்போ ஃபுல்லாக நம்ம எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாட்டிலில் வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லியோட அடிப்பகுதி இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கொத்தமல்லி 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மேலே இருக்கிற இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.